ஓம் குருகாந்தேசாய தத்சத். சான்ற பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இன்றைய மருத்துவ உணவு பயணமாக இளநீர் பூண்டை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த இளநீர் என்பது நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள், விலை குறைவான பொருள். இதில் உண்டாகக்கூடிய அத்தனை நன்மைகளும் நாம் அறிந்தது தான். இருந்தாலும் அறியாத சில விஷயங்களை தெரிந்து கொள்வது தான் இந்த உணவு மருத்துவ பயணத்தினுடைய நோக்கம். வழுக்கையில்லாத இளநீரை பகல் உணவுக்கு பிறகு அருந்துவதால் உண்ட உணவு எளிதில் சீரணமாவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. பெரும்பாலானோர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் அருந்துவாங்க. ஆனால் இது தப்பு. அந்த மாதிரி செய்யாமல் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பசி குறைந்து வயிற்றில் குன்மம் என்ற, அதாவது புண்ணு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக வெறும் வயிற்றில் இளநீர் சாப்பிடக்கூடாது என்பது சித்தர்களுடைய நூல் கருத்தாக இருக்கிறது. உணவுக்கு பின் இளநீர் அருந்துவதனால அது என்னவாகும்னா நம்முடைய அமிர்தத்திற்கு ஒப்பாகும் என்று 11 சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் தன்வந்திரியுடைய அற்புத மருத்துவ குணத்தில் இதை ஒரு உணவுக்காகவே ஒரு பெரிய விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார். உணவுக்கு அப்புறம் சாப்பிட்றதுல என்ன நன்மைகளே கிடைக்குது பாருங்கள். கண்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கும். இளநீரை சிறிது தேன் கலந்து சாப்பிட மலச்சிக்கல், மூல நோய்கள் நீங்குகிறது. இளநீரை தொடர்ந்து முகத்தில் தடவி வர அம்மை தழும்புகள் மறையும். இந்த இளநீரை சீவிட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் உள்ளே போட்டுட்டு அந்த சீவிய இளநீருடைய மட்டையை மீண்டும் அதில் வச்சு மூடிட்டு இரவு முழுவதும் வச்சிருந்துட்டு அதிகாலையில் ஏந்திரிச்சு அதை சாப்பிடுகிற பொழுது இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாத சைக்கிளிங் பிரச்சனைகள் இருந்தால் அது கண்டிப்பாக குணமாகும். வயிற்று வலி குணமாகும். வெள்ளைப்படுதல் குணமாகும். குளிர்ச்சி உடம்பினர் இம்முறையை தவிர்க்கவும். இதில் ஒரு முக்கிய குறிப்பு என்னென்னா, எனக்கு அடிக்கடி சளி பிடிச்சிடுதுங்க அப்படின்னா இந்த முறையை நீங்கள் செய்ய வேண்டாம். மஞ்சக்காமாலை நோயின் தன்மையை குறைக்கிறது. உஷ்ண கட்டியை ஏற்படுவதை தடுக்கிறது. இதனை மரத்திலிருந்து வெட்டியவுடன் ஒரு சில மணி நேரங்களில் அதனை சீவி அதிலிருந்து இளநீரை குடித்து விடவும் அப்படிங்கிறார். ஆனால் அதை வேறு பாத்திரங்களில் ஊற்றி வைத்து பின்பு குடிக்கிறதுனால அதனுடைய மருத்துவ குணம் குறைஞ்சிடுது அப்படின்றாங்க. ஸோ அதனால் இதை முறையாக கடைப்பிடிப்போம். இந்த குறிப்பு உங்களுக்கு நன்மை தரும் என்று நினைக்கிறேன். பூண்டை பற்றி சிந்திப்போம். பூண்டு அதிக அளவில் சமையலில் சேர்த்து வர்றதுனால மூல நோய் குணமாகிறது. வயிற்றில் உள்ள புழுக்களை எல்லாம் கொன்று வாயுவை கண்டிக்கிறது. சீரண சக்தி குறைவு, பசியின்மை, வயிற்று சம்பந்தமான நோய், பிரசவத்திற்கு பின் உள்ள உபாதைகளுக்கு இந்த பூண்டு ரொம்பவும் பயனுள்ளதாக மருத்துவமாக செயல்பட்டு உள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். அண்ட வாயு என்று சொல்லக்கூடிய வாயுக்களை எல்லாம் வெளியேற்றி உடலுடைய இருக்கக்கூடிய சீற்றங்களை குறைத்து வலியெல்லாம் போக்குகிறது. 5 அல்லது 6 பூண்டு பல்லை ஒரு குவளை பசும்பாலில் சேர்த்து வேக வைத்து கடைந்து சிறிது சர்க்கரை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர சீதபேதி, குடற்புண் ஆகியவை தீரும். இதையே இரவு நேரம் படுக்கும் முன் அருந்தி வர மூல நோய், கிரானி குன்மம், அதாவது குன்மங்கிறாலே வயிற்று புண்ணுன்னு அர்த்தம். அது இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறது. கொழுப்பை சத்து குறையும். கெட்ட கொழுப்பு இருந்தால் அது குறைச்சிரும். மலச்சிக்கல் தீரும். சர்க்கரை இல்லாமல் சாப்பிடலாம். பூண்டு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி எல்லாவற்றையும் அரைத்து கொதிக்க வைத்து அறிந்து வர வாய்வு தொல்லையிலிருந்து முழு விடுதலை கிடைக்கும். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த இரண்டும் மிக அற்புதமான மருத்துவ குணங்கள் உடையது. அதனுடைய சித்த மருத்துவ முறையில் சித்தர்களுடைய பாணியில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். இதை நீங்கள் பயன்பட்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஆரோக்கியம், வளம், நலம் ஓங்கி வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்வித்து மகிழ்கின்றேன். ஓம் குருகாந்தேசாய தத்சத்.